நடிகர் விஜய் சேதுபதி மீது பெண் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த சம்பவம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. தமிழ் திரைப்பட நடிகர்கள்ல ஒரு முக்கியமான முன்னணி நடிகரா இருக்கக்கூடியவர் விஜய் சேதுபதி. ஆரம்ப காலகட்டங்கள்ல சிறு சிறு வேடங்கள்ல நடித்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதாநாயகன் உயர்ந்து பிறகு பாத்தீங்கன்னா பிரபல நடிகர்களோட படங்கள்ல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா ரஜினி, விஜய் போன்ற படங்கள்ல வில்லனாவும் நடிச்சு இப்ப வந்து வில்லன், ஹீரோ, குணச்சித்திரம் இது இப்படின்னு கலந்து எல்லா விதமான படங்கள்லயும் எல்லா விதமான கேரக்டர்லயும் நடிக்கக்கூடியவர் தான் விஜய் சேதுபதி. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க அளவிலான ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இயல்பாகவும் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி விஜய் சேதுபதி குறிப்பிடுறத நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பான ஒரு மனிதராகவும் எந்த பிரச்சனைக்கும் போகாத கூடிய ஒருவராகவும் தான் தமிழ் திரையுலகுக்கு தான் வந்து விஜய் சேதுபதி அறியப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப பாத்தீங்கன்னா தலைவன் தலைவி அப்படிங்கிற ஒரு படமும் வந்து இப்ப வந்து விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் ஓரளவுக்கு நல்லா பேசப்படக்கூடிய படமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் சேதுபதி வந்து பெண் ஒருவர் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு. அதாவது ரம்யா மோகன் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தெரிந்த ஒரு பெண் வந்து விஜய் சேதுபதியால பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது அவர் வந்து அவரோட சோசியல் மீடியாவில் என்ன பதிவிட்டு இருந்தாருன்னா, ஊடகத்துல ஒரு தனக்கு தெரிந்த பணியாற்றிய ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பாலியல் ரீதியா வந்து தனக்கு சினிமாவில் வந்து வாய்ப்புகள் வாங்கி தரேன் சொல்லி அவரை வந்து பாலியல் ரீதியா பயன்படுத்திட்டாரு. இப்போ தமிழ் திரையில பாத்தீங்கன்னா வந்து அண்மையில இந்த போதைப் பொருள் பழக்கத்தினால ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்டவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க. இந்த இது பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா முழுவதுமே பரவி கிடக்குது. அது மட்டும் இல்லாம கேஸ்டிங் கோச் அப்படிங்கிற அடிப்படையில அதாவது சினிமாவில வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பாலியல் ரீதியா பயன்படுத்துறதும் வந்து தமிழ் சினிமாவோட அதிகமா இருக்குது. அந்த இரண்டுமே வந்து நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. இப்படி ஒரு இதுலதான் வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த பெண்ணை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 2,50,000 பணமும் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த அந்த பெண்ணும் பாத்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதியானால பணத்தை இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் வந்து பதிவிட்டிருக்காரு அந்த பெண். இந்த அவங்க பதிவிட்டது பாத்தீங்கன்னா ரொம்ப சோசியல் மீடியாவில் வைரலான உடனே பாத்தீங்கன்னா அந்த பெண் பாத்தீங்கன்னா தன்னோட பதிவை வந்து நீக்கிட்டாங்க. உடனே வந்து இந்த பதிவை வந்து ஏன் நீக்குனீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட போது அதுக்கு அந்த பெண் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதி குறித்து வந்து நான் வந்து பதிவிட்ட உடனே வந்து பெரிய அளவுக்கு கவனிக்கப்படாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு கவனிக்கப்பட்டுருச்சு. இது வந்து கண்டிப்பா பேசப்படும். கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கறதுனால அந்த பதிவை நீக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அப்படியான ஆள் இல்ல. அவரை வந்து திட்டமிட்டு அவர் மீது வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பதிவுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கருத்து பதிவிடவும் இந்த பெண் வந்து அதுக்கும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, சில பைத்தியங்கள் இப்படித்தான். நம்ம வந்து ஒரு தகவலை வந்து சொன்னோம்னா அதுல உண்மை இருக்குதா இல்லையா, பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கிறது எப்படி, அதை கூட பத்தியெல்லாம் அறியாம தனக்கு பிடித்தவர் அப்படிங்கிற அடிப்படையில வந்து ஒரு கெட்டவனையும் நல்லவனா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் வந்து இது பண்ணுது. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாமலே இந்த மாதிரி எல்லாம் பதிவிடுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பெண் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட அக்கௌண்டே வந்து ஒரு நம்பகத்தன்மையோட இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த பெண் வந்து பதிவிட்டதை நீக்கினது வந்து அது சந்தேகத்தை அதிகப்படுத்திக்குது. இதுக்கிடவே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி மீது அந்த பாலியல் புகார் தெரிவிச்ச பெண் மீது வந்து பெண்ணிடம் வந்து போலீசார் விசாரணை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த விசாரணை அடிப்படையில விஜய் சேதுபதி மீது என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அந்த ரம்யா மோகன் அப்படிங்கிறவர் பதிவிட்டது உண்மையா இது ஒரு விஷயத்த பதிவிட்டு இருந்தாங்க. அதை வந்து உடனே வந்து ஒரு சில மணி நேரங்களே நீக்கிட்டனால அது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ரசிகர்களுக்கும் சரி, சாதாரணமா அந்த செய்தியை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி பொதுவெளியில ஒரு ஒரு நல்ல நபராக தான் அறியப்படுகிறார். தமிழ் சினிமாவில் இல்ல, இந்திய சினிமாவில, உலக சினிமாவில வந்து யாருமே நல்லவர்கள் அப்படின்னு யாரையுமே கணிக்க முடியாது. அவங்க உண்மை. ஏன்னா வந்து சினிமாவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து வெளியில அப்படி நடிக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்க நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் வந்து நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனா விஜய் சேதுபதி பொதுவெளியில பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு மனிதரா அறியப்படுகிறார் அப்படிங்கறதுனால
உண்மையிலேயே விஜய் சேதுபதி இப்படி செஞ்சிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து கருத்து பதிவிடுறாங்க. ஒரு சிலவங்க வந்து விஜய் சேதுபதியில யாருமே வந்து தனக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நபர்கள் தான். அதனால எது உண்மை அப்படின்னு ஆராய்ந்து ஒரு முடிவு எடுத்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி கிடைக்கிற வகையில அந்த குற்றத்தை செய்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பாலியல் தொடர்பான புகார்கள்ல வந்து போலீசார் வந்து எந்த பக்கம் சாயாம ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இது போன்ற இது வந்து பிரச்சனைகள் நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த சோசியல் மீடியாவுல கருத்து பதிவிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்துல விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஒரு தவறை செய்திருப்பாரா இல்லையா, அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை தாண்டி அவர் மீது என்ன விதமான நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்கும், இல்ல வந்து இந்த புகார் கூறின அந்த பெண் வந்து கூறின புகார் உண்மையா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.